துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று குழப்பங்களும் பின்னடைவுகளும் இருக்கிற மாதிரி தோற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சத்தை அடைகிறார். மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே ஆகஸ்ட் மாதத்தில் முடிவெடுக்க முடியாத அமைப்புகள் இப்போது பெரும்பாலான துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆகவே எதுலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல, அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஆனால் சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கும் பொழுது காணல் நீர் மாதிரியான ஃபேக் அமைப்புகள்லாம் வரும். அதனால் இந்த மாதம் துலா ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சற்று குழப்பங்களும் பின்னடைவுகளும் இருக்கிற மாதிரி தோற்றம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ராசிநாதன் 12ஆம் இடத்துல நீச்சத்தை அடைகிறார். மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே மாதம் முழுக்க அவர் நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வரல. நீச்சத்தை அடைந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒரே நேரத்தில் செவ்வாய் சனி தொடர்புகள் பார்வை அமைப்புகளை அடைகிறார். அப்போ என்ன இருக்கும், இது வரைக்கும் வண்டி நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, இப்போ என்ன திடீர்னு இழுக்குது ஜட்கா வண்டி மாதிரின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வருது, என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒரு பிரேக் அடித்து ஸ்லோ பண்ணி 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படி ஏறி இறங்கி தானே அப்புறம் தானே வண்டி பிக்கப் எடுக்கும். அது மாதிரியான ஒரு காலகட்டமாக இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் முடிவெடுக்க முடியாத அமைப்புகள் இப்போது பெரும்பாலான துலா ராசிக்காரர்களுக்கு உண்டு. அம்மா சொல்கிறத கேட்குறதா, அப்பா சொல்கிறத கேட்குறதா, புருஷன் சொல்கிறத கேட்குறதா, பொண்டாட்டி சொல்கிறத கேட்குறதா, புள்ள சொல்கிறத கேட்குறதா, அண்ணனா தம்பியா அக்காவா தங்கச்சியா, இந்த மாதிரியாக எல்லா பக்கத்துலேயும் இடிபட்டு கிடக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக இவரை தவிர்க்க முடியாமல் அவரை தவிர்க்க முடியாமல் காதலனை பார்ப்பதா அப்படின்ற மாதிரியாக காதலியை பார்ப்பதா என்கின்ற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வந்துடும். ஆகவே எதுலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். பொதுவாகவே ஒரு மாதம் ராசிநாதனுடைய பலத்தை வச்சு தான். ராசிநாதன் 12ஆம் இடத்துல, அவருக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஆனால் சனி செவ்வாய் தொடர்பில் இருக்கும் பொழுது காணல் நீர் மாதிரியான ஃபேக் அமைப்புகள்லாம் வரும். அதனால் இந்த மாதம் துலா ராசிக்காரர்கள் வாட்ஸ்அப்பில் வர்ற எந்த தகவலையும் நம்பக்கூடாது. ஃபேஸ்புக்கில் அப்படி வருது, யூடியூப்பில் இப்படி வருது, அதான் இப்படி பார்த்தேன், இதை இப்படி பார்த்தேன், 10 ரூபாயை கொடு 1 லட்சமாக உடனே ஆக்கிடுறேன், இந்த மாதிரியான ஏமாற்று வேலைகள் எல்லாம் துலா ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அறிமுகமாகக்கூடிய தன்மைகள் உண்டு. பண விஷயத்தில் யாரையுமே நம்பாதீங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அட்வைஸை கேளுங்க. காசு பணம் வருமா? ஆமாம், கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்க்க. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்திற்கு வரப்போகிறார். சுக்கிரனும் குருவும் ஒரு சேர 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்குறாங்க. ஆக மற்ற விஷயங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, காசு பணம்லாம் வரத்தான் போகுது. ஆனால் அதை அனுபவிக்க முடியாமல் ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு வில்லங்கம், அதை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது ராசிநாதனுடைய நீச்ச நிலைமை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுங்க. இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே கவனமாக வைங்க. தெளிவான ஒரு அமைப்பில், தெரியாத ஒரு சூழலில் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டி விடக்கூடிய அமைப்புகள் இருக்கின்றதுனால ஒன்றை சொல்வதற்கு முன்பாக, ஒன்றை ஒத்துக்கொள்வதற்கு முன்பாக, ஒன்றை கையெழுத்து போடுறதுக்கு முன்பாக, ஒன்றில் சேருவதற்கு முன்பாக, ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்பாக எதையும் யோசித்து செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய பலவீனம் சற்று குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும், அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல. ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே வராது. மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. உண்மையிலேயே ஓரளவிற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். 2026 ஆகஸ்ட் மாதம் டக்குன்னு இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. நமக்கு தான் எந்த நல்லதும் ஒரு முன்னேற்றமும் பெருசாக இல்லை. ஏதோ இருக்கிறோம், சாப்பிட்றோம், இருக்கோம், போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? எல்லாருடைய எண்ணங்களும் அதுதான். இருக்கின்றதை விட கொஞ்சம் உயர்வாக இருப்பனா, கீழே போயிட மாட்டேன் இல்லையா, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இந்த மாத ராசி பலனில் எல்லாருக்குமே உண்டு. எல்லாருக்குமே மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் உண்டு. இந்த மாதத்தில் கிரகப்பயிற்சிகள், மாதாந்திர கிரகப்பயிற்சிகள்ன்றதை போன மாதமே நம்ம ஃபுல்லான் பக்தியில் கூட எப்படி இந்த மாதாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் லைட்டாக சுருக்கமாக சொன்னேன். ஏன்னா வருட பலன்கள் அப்படிங்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்களை சேர்ந்தது. இந்த வருட பலன்கள் குரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், ராகு 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார், சனி ஏறத்தாழ 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இதெல்லாம் அந்த வருட பலன்களால் வரக்கூடிய அமைப்பு. ஆனால் மாத பலன்கள் அப்படிங்கிறது அப்படி இல்லை. சனி, சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகங்களுடைய ஆக்குப்பைடில் தான் இது இருக்கும். பொதுவாக தமிழ் மாதமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் எப்போது மாறுகிறாரோ, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் மாறுவது தான் தமிழ் மாதமே. அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதின்னு சொன்னால் ஆடி மாதம் 1ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு சூரியன் மாறுவது தான் ஆடி மாதமே.
ஆடி மாதம் முழுக்க அவர் கடக வீட்டில் இருப்பார். ஆக இந்த மாதிரியாக இந்த மாதத்தில் ஏதாவது முக்கிய பெயர்ச்சிகள் இருக்கா ஆகஸ்ட் மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக முக்கியமான பெயர்ச்சிகள் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லாவே இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியே சுக்கிரன் கன்னி வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார், நீச்சமடைகிறார். சுக்கிரன் மாதம் முழுவதும் நீச்சம் என்கின்ற பலவீனமான நிலையில் இருக்கிறார். பொதுவாக சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலே அந்த சுக்கிரனுடைய ராசிகள் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டல் அடிக்கும். அல்லது சுக்கிரனுடைய யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய இன்னும் 4 ராசிகளை கூட சேர்த்தரலாம். மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய மொத்தம் 6 ராசிகள். ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி, கும்பம், மகரம் ஆகிய 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி என்பதால் இந்த மாதம் 1ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் என்கின்ற பலவீன நிலையோடு சனியின் பார்வை என்கின்ற பாபத்துவ அமைப்பை அடைகிறாரு. அதனால் இந்த 6 ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று ஒரு மாதிரி டல் அடிக்கும் அப்படின்னு வச்சுக்கலாமே. பெரிய கெடுதல்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுங்க. இன்னொரு சிறப்பு என்னங்க, 2ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறார். செவ்வாய் மாற்றம், செவ்வாய் பயிற்சின்னு சொல்லுவோம். 1.5 மாதம் இப்போ இருக்கின்ற ரிஷப வீட்டை விட்டு மிதுன வீட்டிற்கு அவர் மாறுகிறார். ஆக ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பயிற்சி, ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி, மாதம் முழுவதும் சுக்கிரன் ஒரே இடத்தில் நீச்சமாக இருக்க 1.5 மாதங்களுக்கு மிதுன வீட்டில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 5ஆம் தேதி 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதன் அப்படியே இப்போ இருக்கிற ஆட்சி பெற்ற நிலையிலிருந்து அப்படியே அடுத்த வீட்டிற்கு மாறுகிறார். ஆக இந்த 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இப்பொழுது செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய 3 முக்கியமான பெயர்ச்சிகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கும். இந்த பெயர்ச்சிகளை வச்சு இவர்கள் யாருக்கெல்லாம் ராசிநாதனாக வருகிறார்கள், மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் செவ்வாய் ராசிநாதன், ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் சுக்கிரன் ராசிநாதன். ஆக இவர்களுடைய 4 அமைப்புகளை தீர்மானிப்பது சுக்கிரனுடைய நீச்சமும் பெயர்ச்சியும், செவ்வாயுடைய பெயர்ச்சியும், அந்த ஒரே இடத்துல இருக்கக்கூடிய தன்மைகள். இதை தாண்டி புதன் ஆட்சியிலிருந்து அப்படியே கீழிறங்கி அடுத்த நிலைமையான பகை வீட்டிற்கு வருவது ஒரு நிலையில் மிதுன கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறதாங்க இப்போதைய இந்த மாத பெயர்ச்சி. உண்மையிலேயே அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் நடந்துருமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா சூரியன் இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதாவது சூரியன் சுபத்துவமாக குருவோடு சேர்ந்து இருப்பது, அதன் பிறகு பார்த்திங்கன்னா சிம்மத்தில் ஆட்சியாக இருப்பது, இந்த அமைப்பெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. ஆக வருடாந்திர கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் எதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் மாத ஆரம்பத்திலேயே பயிற்சியாகி ஒரே இடத்தில் நிலையாக இருப்பது என்பது நல்லதோ கெட்டதோ நிரந்தரமான அதா இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு இல்லாமல் ஒரு நிரந்தரமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கும் பெரியதொரு அப்படி ஒன்றும் பெரிய தீமைகளை கொடுக்காமல் முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் நல்ல பலன்களை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாக தாங்க இந்த பயிற்சி இந்த அமைப்பு இந்த மாதம், அதாவது 2026 ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இப்போது தனித்தனியாக 2026 ஆகஸ்ட் மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தன்மைகளை தரும், எப்படிப்பட்ட சாதக பாதகங்களை தரும் அப்படிங்கிறத இப்போது பார்த்துடலாங்க.